ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்குறது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அகதியா. அகதியா திரைப்படத்தினுடைய டைரக்டர் பா விஜய், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சான் லோகேஷ், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் தீபக் குமார் பாதி. அண்ட் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க ஜீவா, அர்ஜுன் சர்ஜா, ராஷி கண்ணா, யோகி பாபு, ராதா ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கக்கூடியவருடைய ஒரு ஐடியா கொண்டு போய் அந்த ஒரு ஹாரர் ஹவுஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு என்னெல்லாம் ஏற்படுதுன்னு தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய லீட் கேரக்டர் ஹீரோ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர். படத்தினுடைய ஆர்ட் டைரக்டருக்கான பைசா வந்து லேட்டராக தான் வரும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அவருடைய கையில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து போட்டு ஆர்ட் டைரக்டருக்கு அந்த செட் வந்து ரெடி பண்ணுறாரு. ஒரு ஹாரர் படம்ன்றதுக்காக ஒரிஜினலாக அந்த செட் ரெடி பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இதனால அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ காசையும் உள்ளே போட்டிருக்கிறாரு. பட் அதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு ஹாரர் ஹவுஸ் வந்து நம்ம இப்போ நிறைய பார்த்துட்ருக்குறோமே, உள்ளே போயிட்டுலாம் பார்த்துட்டு வர மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஹவுஸ் ரெடி பண்ணலாம், அதுக்கு போட்டு டிக்கெட் போட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசி இது பண்ணுறாங்க. அவரும் ஓகே, போட்ட காசு எப்படியாவது எடுக்கணுமேன்றதுக்காக ஓகே. பட் இப்படி வந்துட்டு போகிற அந்த ஹாரர் ஹவுஸ்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனுடைய பிரதரும் வராரு. அதுக்கப்புறம் மாயமாயிடுறாரு. மாயமாயிட்ட பிறகு அந்த ஹாரர் ஹவுஸில் தேவையில்லாத வேலை இது, இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு பிளான் போடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அண்ட் இது வந்து இன்னொரு பக்கம் இதுக்கான பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி ஒரு சைடு காட்டுறாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்குது, அந்த ஹாரருக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய கதைக்கும் அப்போ இருக்கக்கூடிய கதைக்கும் என்ன கனெக்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு படம். ஹாரர்லேயே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் ஜர்னரில் எடுத்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி யுவன் சங்கர் ராஜாவோட இசை படத்துக்கு இன்னும் கூடுதலான பலம். அதுவும் எஸ்பெஷலி சொல்லணுன்னா படத்தினுடைய ரீமேக் சாங் என் இனிய பொன்னிலாவே, அந்த பாட்டு தான் வந்து ஹைலைட்டு. அண்ட் படத்தினுடைய ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்குறாங்க. ஓவராலாகவே வந்து நிறைய ஸ்டார் காஸ்டிங் இருக்கிறதுனால அவங்கவுங்க ஒருத்தர் பண்ணக்கூடிய விஷயங்கள் படத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. லிரிசிஸ்டாக பா விஜய் அவர்கள் டைரக்ட் பண்ணுறக்கூடிய படங்கள், இதுக்கு முன்னாடி அவர் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தவங்களை வச்சு இப்போ அவர் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய படமாக இது அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள்.